அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த செஷனில் 19வது பாடத்தை பார்க்க போகிறோம். போன வாரத்தோட 18வது பாடம் நிறைவு பெற்றது, ஆமாவா? ஸோ நம்ம இந்த லாஸ்ட்டு 2 கிளாஸஸாக 2 வாரமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கம் அப்படிங்கிற ஒரு தமீஸை பற்றி நம்ம பார்த்தோம். தமீஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு விளக்க பெயர்ச்சொல். அதுவும் ஒரு பெயர்ச்சொல் தான், ஒரு விளக்க பெயர்ச்சொல், அவ்வளோதான். சரிங்களா? அதாவது அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அந்த எத்தனை அப்படிங்கிற அந்த வார்த்தை விளக்குது, அவ்வளோதான். அதை தான் வந்து தம்ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபையர், அதாவது விளக்க பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு. சரிங்களாமா? அந்த கம் வந்தால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு எப்படி இருக்கும்? நக்கீராவாக தான் இருக்கும், அதாவது அலிஃப்லாம் இல்லாமல் தான் இருக்கும், ஒருமையில் தான் இருக்கும், நசபு பெற்று வரும், மன்சூபா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? ஸோ ரைட், இப்போது அடுத்த 19வது லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டு நாம் இன்ஷால்லா அந்த பாடத்துக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் கிளாஸஸ், முந்தின கிளாஸஸை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அல்லாஹுக்காக சலிப்பு பார்க்காம அந்த கிளாஸஸை பாருங்கள். அப்போ தான் எந்த கான்செப்ட்டுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. கிட்டத்தட்ட நம்ம வால்யூம் 1 நம்ம ஃபினிஷ் பண்ண போகிற ஸ்டேஜில் இருக்கிறோம். அதனால் எந்த கான்செப்ட்டுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்கம்மா, இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நம்ம 19th லெசன் 19வது லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 2 3 அரபிக்கில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பாடம் வந்து, இந்த லெசன் வந்து எண்ணிக்கை பற்றி தான் இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? ஸோ அதனால் 1 to 10 வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அரபிக்கில் என்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா இன்ஷா அல்லாஹ் நம்ம 19வது லெசனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கிறேன். 1 2 3 அதை நம்ம, அதாவது 1 2 3 அப்படிங்கிறத நியூமரல்ஸில் எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 1, இதுதான் 2 3 4 5 6 7 8 9 10 10 1 to 10 நம்பர் நியூமரல்ஸில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நம்பர் நேம்ஸ் பார்க்கணும்ல, அது எப்படி என்னென்ன 10 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாஹிதுன் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். சரியா? வாஹிதுன் அப்படின்னா 1. இஸ்னானி அப்படின்னா 2. இஸ்னானி, சரிங்களா? 2. சலாசத்துன் அப்படின்னா 3. 3க்கு சலாசத்துன். இது வந்து எண்ணிக்கை. சரிங்களா? 1 2 3 நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது எண்றீங்க அப்படின்னா அதுக்காக பயன்படுத்துகிற அந்த நியூமரல்ஸ் நம்பர் நேம்ஸ் ஃபார்ம்ஸை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? 3னா சலாசத்துன், 3க்கு சலாசத்துன். 4க்கு அர்பாத்துன். சரிங்களா? அர்பாத்துன், அர்பாத்துன். சரியா? 5க்கு ஹம்சத்துன், ஹம்சத்துன். சரியா? நெக்ஸ்ட்டு 6 பார்த்தீங்கன்னா சித்தத்துன், சித்தத்துன். 6 பார்த்தீங்கன்னா சித்தத்துன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 7 சபுஅத்துன், சபுஅத்துன், சபுஅத்துன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 8 பார்த்தீங்கன்னா அப்படியே 7க்கு ஆப்போசிட்டாக தான் 8 வரும். 8 பார்த்தீங்கன்னா சமானியத்துன், சமானியத்துன், சமானியத்துன். சரிங்களா? 9 திஸ்அத்துன், திஸ்அத்துன், திஸ்அத்துன். சரியா? 10 பார்த்தீங்கன்னா அஷரத்துன், அஷரத்துன், அஷரத்துன் 10. ரைட்டா? ஸோ 10 வரைக்கும் நம்ம பார்ப்போம். இன்ஷால்லா போக போக நம்ம அடுத்து 11 to 20 எப்படி சொல்கிறது, 21 to 30 எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கிளாஸில் ஒரு 10 நம்பர்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம இந்த 1 to 10 மட்டும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லலாமா? ஸோ முதல்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. வாஹிதுன், இஸ்னானி, சலாசத்துன், அர்பாத்துன், ஹம்சத்துன், சித்தத்துன், சபுஅத்துன், சமானியத்துன்,
திஸ்அத்துன் அஷரத்துன். இன்னும் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? வாஹிதுன் இஸ்னானி சலாசத்துன் அர்பாத்துன் ஹம்சத்துன் சித்தத்துன் சபாத்துன் சமானியத்துன் திஸ்அத்துன் அஷரத்துன். ரைட்டா? ஸோ ரெப்படீஷன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்ஷால்லா இந்த 1 to 10 கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிரும். சரிங்களாம்மா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டதோட நம்ம இன்ஷால்லா வாங்க 19வது லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் 19வது லெசனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ். இதுதான் முதல் பக்கம். இங்கே வந்து ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. முதீரு தலைமை ஆசிரியருக்கும் முதர்ரிஸும் ஆசிரியருக்கும் ஹெட் மாஸ்டருக்கும் ஒரு டீச்சருக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் அந்த எண்ணிக்கையை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோடு சேர்த்து அந்த கம்முக்கு அப்புறம் வர அந்த தமீஸுனா என்னென்னு சொன்னோம், மன்சூபா இருக்கும், நசபு பெற்று வரும், ஒருமையில் தான் வரும், கம்முக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அல் முதீரு தலைமை ஆசிரியர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கம் தாலிபன் ஜதீதன். நம்ம இது வரைக்கும் கம்முக்கு அப்புறம் ஒரே ஒரு இஸ்மு தான் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் இப்போ இங்கே ஜதீதன் வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தாலிபனுக்கு ஜதீதன் எப்படி வந்திருக்கு? நாத்தாக வந்திருக்கு. மனுவுத்து நாத். சரிங்களா? இப்போ புதிய மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அந்த தாலிபனுக்கு அப்புறம் ஜதீதனுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். தாலிபன் ஒருமையில் இருக்கிறதுனால கூட வந்திருக்கிற நாத்தும் ஒருமையில் இருக்குது. அது மன்சூபாக இருக்கிறதுனால இந்த நாத்தும் மன்சூபாவே இருக்குது. ரைட்டா? ஸோ கம் தாலிபன் ஜதீதன். புதிய மாணவர்கள் எத்தனை? ஸோ எத்தனை புதிய மாணவர்கள் இருக்கிறாங்கன்றதை கேட்குறாங்க. ஃபி ஃபஸ்லிக்க யா ஷைஹு. அறிஞரே, ஷைஹே, உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை புதிய மாணவர் இருக்கிறாங்க? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் உங்கள் கிளாஸில் இருக்கிறாங்க? கம் தாலிபன் ஜதீதன் ஃபி ஃபஸ்லிக்க யா ஷைஹு. ரைட்டா? இப்போது நெக்ஸ்ட்டு அதுக்கு அந்த ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்கள். அல் முதர்ரிசு ஃபீஹி அதிலேனா அந்த கிளாஸில் அஷரத்து துல்லாபின் ஜுதூதின் 10 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். சரி, ரைட்டா? ஸோ இப்போ நான் இந்த தர்கீபு நான் அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தர்கீபு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அஷரத்து துல்லாபின் எப்படி இந்த அஷரத்துவை பயன்படுத்தியிருக்காங்க? முதாஃபா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முதாஃப் இலைஹி துல்லாபின் அப்படிங்கிற ஒரு முதாஃப் இலைஹி வந்திருக்கு. அப்போது நம்பர்ஸ் வந்து முதாஃபா ஆக்ட் பண்ணுமா? எப்படி தர்ஃபு வந்து முதாஃபா ஆக்ட் பண்ணுன்னு சொன்னோமோ அந்த மாதிரி எண்ணிக்கையான இந்த நம்பர்ஸ் இது வந்து முதாஃபா ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நம்பர்ஸு முதாஃபா ஆக்ட் பண்ணும். ஆனால் 1ஐயும் 2ஐயும் தவிர, அதாவது வாஹிதுன் இஸ்னானி அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையை விட்டுருங்க. இந்த ரெண்டு கவுண்டிங்ஸை விட்டுருங்க. 1க்கு வாஹிதுன் அப்படின்னு சொல்லணும், 2னா இஸ்னானி அப்படின்னு சொல்லி தந்தேன்னா இந்த 2ஐயும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 3லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அந்த வார்த்தைகள் முதாஃபா தான் ஆக்ட் பண்ணும், முதாஃபா தான் வரும். சரியா? ஏன் 1, 2 கிடையாது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த வாஹிதுன்னை பயன்படுத்தியிருக்கீங்க. எங்கே உனக்கு எத்தனை சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி பதில் வந்தது? உஹுத்துன் வாஹிதுன், அதாவது லீ உஹுத்துன் வாஹிதுன். ஞாபகம் வருதா? லீ உஹுத்துன் வாஹிதுன் அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம். இதில் எப்படி தர்கீபு சொன்னோம்? லீ அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு ஷிபுஹு ஜும்லா ஹபர் முகத்தம். உஹுத்துன் அப்படிங்கிறது முபுத்ததா. அப்புறம் வாஹிதுன் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? நாத்துன்னு சொன்னோம். இப்படி தானே தர்கீப் வந்துச்சு. ரைட்டா? இங்கே அப்போ உங்களுக்கு என்ன புரியுது? இந்த வாஹிதுன் இஸ்னானி அப்படிங்கிற இந்த 2 எண்ணிக்கைக்கு வரக்கூடிய வார்த்தைகள் முதாஃபா வராது. சரிங்களா? அது அதை பயன்படுத்துகிற விதம் நாத்தா அதை நாம் பயன்படுத்துவோம். முதாஃபா பயன்படுத்துவோன்னா பயன்படுத்த மாட்டோம். முதாஃபா அது வராது. ஆனால் 3லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்ணிக்கைக்கு வரக்கூடிய வார்த்தைகள் முதாஃபா தான் வரும். சரிங்களாம்மா? ஸோ அதனால தான் இங்கே அஷரத்து அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், இப்போ அந்த சென்டென்ஸை பாருங்கள், வாக்கியத்தை பாருங்கள்.
ஃபீஹி அஷரத்து துல்லாபின் ஜுதூதின். ஃபீஹி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு ஷிபு ஜும்லா ஹபர் முகத்தம். அஷரத்து அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர் வஹுவ முதாஃப். துல்லாபின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ஜுதூதின் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்கு. எதுக்கு? நாத் லீ துல்லாபின், துல்லாபின்னுக்கு நாத்தா வந்திருக்குது. சரியா? கரெக்டாக? இப்போ இது தர்க்கி புரியுதா? ஸோ இப்போ எங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல. 1 to 10 வரைக்கும் உள்ள அரபிக்கில் வரக்கூடிய எண்ணிக்கைக்கான வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தாச்சு. இதில் முதல் 2 வார்த்தையான வாஹிதுன், இஸ்னானி 1 2 இந்த 2 மட்டும் எப்போதும் உங்களுக்கு முதாஃபா வராது. சரிங்களா? முதாஃப் இடத்துல இதை போட முடியாது. சரிங்களாம்மா? ஓகே. இப்போது அடுத்ததை பாருங்கள். தலைமை ஆசிரியர் என்ன கேட்குறாரு? அல் முதீரு மின் ஐனஹும், அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹரக்கத்ஸ் இல்லை, ஆனாலும் நம்ம அதை மின்னு கரெக்டாக வாசிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஹரக்கத்ஸ் போடலைனாலும் அதை மின்னு தான் வாசிக்கணுங்கிறது தெரியணும். ஏன்னா மண்ணுன்னு போட முடியாது. மண்ணுனா யார், யார் எங்கே அப்படின்னு வராது. எங்கு இருந்து அப்படின்னு தான் கேட்க முடியும். அப்போ இது மின்னாக தான் இருக்கணுங்கிறது இப்போ வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் எந்த டவுட்ஸும் உங்களுக்கு வரவே கூடாது. சரியாம்மா? ஸோ மின் ஐனஹும், அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள். இப்போ இந்த 10 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களா, அவங்களாம் எங்கேருந்து வந்திருக்காங்க? குல்லுஹும் மின் பலதின் வாஹிதின். சரிங்களா? என்ன கேட்குறாங்க? அவர்கள் ஒவ்வொருவரும், அதாவது அவங்க எல்லாரும், இந்த 10 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல டீச்சரு, இப்போ அந்த ஹெட் மாஸ்டர் என்ன கேட்குறாங்க? அவங்க எல்லாரும், அதாவது அவங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? பலதின், மின் பலதின் அப்படின்னா ஊரிலிருந்து, வாஹிதின் அப்படின்னா ஒரே ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், வாஹித் அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம், 1 அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? நான் என்ன சொன்னேன்? வாஹிதையும் இஸ்னானி 1 2 இந்த 2 வார்த்தையை மட்டும் அரபிக்கில் வந்து முதாஃபாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் முதாஃப் இலைஹியாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? முதாஃப் இலைஹியாவோ மஜ்ரூராவோ நாத்தாவோ வரலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் வாஹிதும் இஸ்னானியும் எப்படி மட்டும்தான் வராது? முதாஃபாக வராது. சரிங்களா? ஓகே. இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? வாஹிதின் அப்படிங்கிறத நாத்தா யூஸ் பண்ணியிருக்காங்க. பலதுக்கு நாத்தா பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அந்த ஹெட் மாஸ்டர் என்ன கேட்குறாங்க? முதீரோ என்ன கேட்குறாரு? அவங்க எல்லாரும் ஒரே ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ டீச்சர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அல் முதர்ரிசு லா, இல்லை, ஹும் அவர்கள், மின் பலதின் ஊரிலிருந்து, முஹ்தலிஃபத்தின் வெவ்வேறு ஊரிலிருந்து. முஹ்தலிஃபுன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். முஹ்தலிஃபுன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து முஹ்தலிஃபத்தின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன் முஹ்தலிஃபத்தின்? ஏன்னா பலதினுக்கு நாத்தாத்தா முஹ்தலிஃபத்தின் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு தோதுவாக அதுவும் மஜ்ரூராகவே வந்திருக்கு. சரிங்களாம்மா? இல்லை, அவர்கள் வெவ்வேறு ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு முதர்ரிசு சொல்கிறாங்க. லா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹும் அப்படிங்கிறது முபுத்ததா, மின் அப்படிங்கிறது மின் பலதின் அப்படிங்கிறது தான் ஹபரு ஷிபுகு ஜும்லா ஜாரு மஜ்ரூர். சரியா? முஹ்தலிஃபத்தின் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. எதுக்கு? பலதுக்கு நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? அடுத்து இன்னும் கூடுதலாக சில தகவல் சொல்கிறாங்க. என்னங்கிறத பாருங்கள். அதாவது வேறு இடத்துலேருந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே, இப்போ யார் எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்கன்றதை தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்கள். மின்ஹும் அவர்களிலிருந்து, சலாசத்து துல்லாபின் 3 மாணவர்கள். சலாசத்துன் அப்படின்னா என்ன? 3. இங்கே முதாஃப் இலைஹியாக பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? சலாசத்து துல்லாபின் அப்படின்னா 3 மாணவர்கள். மினல் பிலிப்பைனிலிருந்து வந்திருக்கிறார்கள். சரிங்களா? அதாவது முதாஃப் இலைஹியுடைய சட்டம் நமக்கு தெரியும் எப்படி அப்படின்னு. முதாஃப் எப்படி இருக்கணும், முதாஃப் இலைஹி எப்படி இருக்கணுங்கிறது தெரியும். அதை 2 நம்ம எப்போ ஒரு 2 இஸ்மை நாம் எப்படி வந்து எனப்போம்? உடைய அப்படிங்கிற பொருள் வரும்போது முதாஃப் இலைஹி கான்செப்டை நாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். சில இடங்களில் இந்த ஜர்ஃபு முதாஃபை ஆக்ட் பண்ணும்
அப்படின்னு சொன்னோம். ஆமாவா? சேம் அதே மாதிரி தான் இங்கே எண்ணிக்கையை நீங்கள் குறிப்பிடுறீங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து முதாஃபாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? முதாஃப் எப்படிலாம் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கொடுப்போமோ, முதாஃபுங்கிறதுனா அதுக்கு அலிஃப்லாம் இருக்கக்கூடாது, தன்வீனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. அது வந்து 3 முஆரப்லையும் வரலாம், 3 கேசஸ்லையும் அது வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் எல்லாமே இந்த எண்ணிக்கைக்கும் பொருந்தும். முதாஃபை ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த கண்டிஷன் முதாஃபுக்கு இருக்கிற எல்லா சட்டங்களும் இந்த எண்ணிக்கைக்கும் பொருந்தும். ஆனால் 3லேருந்து 10 வரைக்கும். 1 2க்கு இந்த 1 2 முதாஃப் ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வாஹிதுன் இஸ்னானி முதாஃபா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? 3லேருந்து தான் முதாஃபா வரும். சரியாமல் இதை மனசில் வச்சுக்கோங்க. அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மின்ஹும் அவர்களிலிருந்து 3 மாணவர்கள் மினல் ஃபிலிப்பைனிலிருந்து வந்திருக்கிறார்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு 10 பேரில் 3 பேர் ஃபிலிப்பைன்லேருந்து. அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள், வ அர்பாத்து துல்லாபின் இன்னும் 4 மாணவர்கள் மினல் யாபானி ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறார்கள். ரைட்டா? இப்போ அடுத்தது என்ன வரும், வ தாலிபானினா என்ன, 2 3 பேர் சொல்லியாச்சு, அடுத்து 4 பேரை சொல்லியாச்சு, இப்போ அடுத்து இருக்கிறது 3 பேர். இப்போ மீதி இருக்கிற 2 பேர், அந்த 3 பேரில் 2 பேர் எங்கேருந்து வந்திருக்கிறாங்களா, அதுக்கு தான் தாலிபானினா 2 பேர் தானே. புரியுதா? நம்ம படித்தோம்ல, தாலிபுன் தாலிபானி தாலிபூன. கரெக்டா? அப்போ தாலிபானி அப்படின்னா என்ன, 2 மாணவர்கள். தாலிபானி மினசீனி இன்னும் 2 மாணவர்கள் சைனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்போ இன்னும் ஒரு ஆள் லெஃப்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், வ தாலிபுன் வாஹிதுன். வாஹிது எப்படி வராதுன்னு சொன்னோம், முதாஃபா வராது. அதனால் அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மனுவுத்து நாத்தா பயன்படுத்தியிருக்காங்க. வ தாலிபுன் வாஹிதுன் மற்றும் ஒரே ஒரு மாணவன் மின் மாலிசியா மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறான். புரியுதா? ஸோ 1 2 முதாஃபா வராதுன்னு சொன்னோம். 2 மாணவர்களுக்கு எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஒரே ஒரு மாணவன்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுதா? வாஹிது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை எப்படி பயன்படுத்தணும் வாக்கியத்தில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரியா? அது போக தாலிபானி இருமையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அது வரும், எப்படி சர்ஃபு செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இப்போ 3 4 5க்கு தான் இப்போ நீங்கள் இந்த எண்ணிக்கையை படிச்சிட்டீங்க. இந்த 3லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதாஃபா ஆக்ட் பண்ணும். ரைட்டா? புரியுதா? எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ மறுபடியும் நான் இதை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, லா ஹும் மின் பலதின் முஹ்தலிஃபத்தின் இல்லை, அவர்கள் வெவ்வேறு ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள். முடிஞ்சிருச்சா? மின்ஹும் அவர்களிலிருந்து சலாசத்து துல்லாபின் 3 மாணவர்கள் மினல் ஃபிலிப்பைனிலிருந்து வந்திருக்கிறார்கள். வ அர்பாத்து துல்லாபின் இன்னும் 4 மாணவர்கள் மினல் யாபானி ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறார்கள். வ தாலிபானி மினசீனி இன்னும் 2 மாணவர்கள் சீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். வ தாலிபுன் வாஹிதுன் இன்னும் ஒரு மாணவர் மின் மாலிசியா மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறான். ரைட்டா? புரியுதா? இதில் ஏதும் கன்ஃபியூஷன் இருக்கா? இருமையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சு. ஒருமையை எப்படி பயன்படுத்தியிருக்கிறா, அதாவது எண்ணிக்கையை சொல்கிறேன். சரிங்களா? எண்ணிக்கை. ஓகே. 1 எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க, 2 persons 2 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதா இருந்தால் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதுக்கு மேலே 3 4 அப்படின்னு போணுச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றது தெரியுதா? மனசில் நிப்பாட்டிக்கோங்க. எந்த கன்ஃபியூஷன் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ரைட்டா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அல் முதீரு ஃபீ ஃபசிலிக்க உங்களுடைய வகுப்பிலா அப்படின்னு ஏதோ ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க. ஃபீ ஃபசிலிக்க உங்களுடைய வகுப்பிலா யார், துல்லாபுன் மாணவர்கள் மின் அம்ரிக்காவிலிருந்து வந்த மாணவர்கள் உங்களுடைய வகுப்பில் தான் இருக்கிறாங்களா, உங்கள் கிளாஸில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முதர்ரிசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கன்னா, ஆமாம் ஃபீஹி அதில் சபஅத்து துல்லாபின் 7 மாணவர்கள் மின் அம்ரிக்கா. ஆமாம் அதுலன்னா அந்த கிளாஸில், அதாவது அவங்க கேட்ட அந்த கிளாஸில் 7 மாணவர்கள் அம்ரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். ரைட்டா? புரியுதா? நாம் அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஃபீஹி அப்படிங்கிறது
ஜாரு மஜ்ரூரு ஷிபுஹு ஜும்லா ஹபர் முக்கத்தம் சபாத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா வஹுவ முதாஃப் துல்லாபின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி மின் அம்ரிக்கா அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு. அவ்வளோதான், அதோடு நிறுத்திடணும். ஹபர் டூன்னு நம்ம போக முடியாது, அது உங்களுக்கு தெரியும். ரைட்டாம்மா, புரியுதா? இப்போது நெக்ஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் என்ன கேட்குறாரு பாருங்கள். அல் முதீரு மறுபடியும் ஒரு டவுட்ஃபுல்லான கேள்வி கேட்குறாரு. ஹும் ஜுதூதுன், அவர்களும் புதியவர்களா? அந்த 7 பேர் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னார்ல, அவங்களும் புதிய ஸ்டூடெண்ட்ஸா, நியூ ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறாரு? லான்னு தான் சொல்ல, ஏன்னா 10 பேர் தான் வந்தாங்க, அந்த 10 பேர் எங்கேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு அவர் எப்படி தான் பதில் சொல்லி அவனை இல்லைன்னு சொல்லணும். அல் முதர்ரிசு என்ன சொல்கிறாரு? லா, இல்லை. ஹும் குதாமா, சரிங்களா? குதாமாங்கிறது ஒன்றும் இல்லை, கதீமுன் உடைய பன்மை, சரிங்களா? கதீமுன் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய ப்ளூரல் ஃபார்ம் பன்மை தான் வந்து குதாமா, சரிங்களா? இந்த குதாமா அப்படிங்கிறது வந்து ஒரு அலிஃப் மக்சூராவான எழுத்து வார்த்தை, சரிங்களா? ஏன் அலிஃப் மக்சூரான்னு எப்போ சொல்லுவோம்? குதாமா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கடைசியில் அலிஃப் இருக்கிற மாதிரி தெரியுது வாசிக்கும்போது, ஆனால் எழுதியிருக்கிறது பாருங்கள் கடைசியில் யால தான் முடியுது. நம்ம இதை வந்து பார்த்துருக்குறோம், அலிஃப் மக்சூரானா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். உடைக்கப்பட்ட அலிஃப், அதாவது சொல்லும்போது அலிஃப் இருக்கிற மாதிரியான சவுண்டு வரும், ஆனால் வார்த்தை எழுதியிருக்கிறத பார்த்திங்கன்னா கடைசியில் அலிஃப் இருக்காது, யா தான் இருக்கும். அப்படி எழுதுகிற யாவை தான் நம்ம புள்ளி வைக்காமல் எழுதுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து அலிஃப் மக்சூராவான ஒரு வார்த்தை. குதாமா அப்படின்னா பழைய, இல்லை என்ன சொல்கிறார் அவர் ஆசிரியர், என்ன சொல்கிறாருலா ஹும் குதாமா, இல்லை அவர்கள் பழைய மாணவர்கள், பழையவர்கள் தான், புதுசானவங்க கிடையாது, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? லா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹும்முங்கிறது முபுத்ததா, குதாமா அப்படிங்கிறது ஹபர். இப்போ அடுத்து முதீரு என்ன கேட்குறாங்க பாருங்கள். கம் எத்தனை, தாலிபன் எத்தனை மாணவர்கள், ஃபீஹி அதிலே, மின் ஊருப்பா, சரிங்களா? ஊருப்பா அப்படின்னா ஈரோப், சரிங்களா? அதாவது ஈரோப் கண்டத்தில் இருந்து வந்தவங்க யார் யார்? ஈரோப் அப்படிங்கிறது நிறைய ஊர் சேர்ந்தது தான் ஈரோப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆசியா கண்டம்ங்கிற மாதிரி ஐரோப்பா கண்டம், இப்போ நம்மளாம் ஆசியா கண்டம்ங்கிற மாதிரி ஐரோப்பா கண்டத்திலேருந்து வந்தவங்க யார் யார், எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த ஆசிரியர் சொல்கிறாரு, கேளுங்க. அல் முதர்ரிசு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? ஃபீஹி அதிலே, ஹம்சத்து துல்லாபின் 5 மாணவர்கள், மின் இன்கல்தர்ரா இங்கிலாண்டில் இருந்து, சரிங்களா? ஈரோப்லேருந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? அதிலே 5 மாணவர்கள் இங்கிலாண்டில் இருந்து. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த எண்ணிக்கை, அந்த கவுண்டிங், சரியா? அதை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? பாருங்கள், ஹம்சத்து 5, 5வது நம்பர் எண்ணிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க, முதாஃப் இலைஹிங்கிற பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வ சமானியத்து துல்லாபின் இன்னும் 8 மாணவர்கள், சமானியத்து அப்படின்னா 8, ரைட்டா? 8 மாணவர்கள், மின் அல்மானியா ஜெர்மனியிலிருந்து, சரிங்களா? அடுத்த 8 மாணவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறாங்க, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வ இன்னும் சித்தத்து துல்லாபின், சித்தத்துனா 6 மாணவர்கள், மின் ஃபரன்சா ஃப்ரான்ஸிலிருந்து வந்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்கள். வ இன்னும் திஸ்அத்து துல்லாபின், அதாவது திஸ்அத்துன்னா 9 மற்றும் 9 மாணவர்கள், மினல் யூனானி. மினல் யூனானி அப்படின்னா கிரீஸ்லாண்ட், சரிங்களா? அதாவது புது எடிஷனில் யூனானின்னு இருக்கும், அதே பழைய புக்கு, பழைய எடிஷன் அந்த ப்ளூ புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் மின் யுகஸ்லோவியா இருக்கும், சரிங்களா? பழைய எடிஷனில் அந்த வார்த்தை இருக்கும், புது எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா யூனானிங்கிற ஊர் பேரை கொடுத்துருப்பாங்க, அது வந்து யூனானினா கிரீஸ்லாண்ட், சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாரு? திஸ்அத்து துல்லாபின் மினல் யூனானி இன்னும் திஸ்அத்துனா 9 மாணவர்கள் கிரீஸ்லாண்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். ரைட்டா? ஸோ இப்போ எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக முதீரு என்ன சொல்கிறாரு? ஷுக்ரன் யா ஷைஹு, நன்றி சொல்கிறாங்க. ஷுக்ரன் அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து ஷுக்ரன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி இருக்குது? மன்சூபா இருக்குது, நசபு பெற்று இருக்குது.
நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஒரு இஸ்மு எப்போ நசபு பெற்று வரும், எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வர்ற மாதிரி இருந்தால் அப்படி வரும். சரியா? இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அந்த நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஷுக்ரன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. நன்றி யா ஷைஹு, நன்றி யா ஷைஹு. சரியா? அது ஆக்சுவலாக இந்த வார்த்தை வந்து ஃபுல்லாக எப்படி வரணும் அப்படின்னா, நன்றியை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு வரணும். ஸோ அப்போ நம்ம இந்த இதில் எழுதும்போது நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஃபியலை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறமா தான் ஷுக்ரனுங்கிறது வரணும். ரைட்டா? ஆனால் சில விதிவிலக்காக வெறும் மன்சூபான வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி கூட பேசலாம். அதாவது இதை வந்து மஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மஃபூலை மட்டும் பயன்படுத்தி நாம் பேசலாம். இப்போ சப்போஸ் நீ யாரை தேடுற அப்படின்னு கேட்கும்போது முஹம்மதை அப்படின்னு நாம் வெறும் இந்த மஃபூலை மட்டும் சொல்லி நம்ம பேசலாம் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான் இது. வந்து இதுக்குள்ளே நம்ம இப்போ டீப்பாக போக தேவையில்ல. ஜஸ்ட்டு இது வந்து ஒரு மன்சூப், ஒரு மஃபூல்னு தெரிஞ்சுக்கங்க. மஃபூலை பற்றி நம்ம பின்னாடி படிக்கும்போது இன்ஷால்லா இது ஏன் இப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். சரிங்களாம்மா? லாஸ்ட்டாக என்ன சொல்லிடுறாங்க, தேங்க்ஸு சொல்கிறாங்க. சரிங்களா? ஷுக்ரன் யா ஷைஹு, ஷைஹே நன்றி, அறிஞரே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இந்த உரையாடல் வந்து இப்போ புரிஞ்சிச்சா? ஓகே. இந்த லெசனே வந்து இந்த பாடமே வந்து எண்ணிக்கை தான். எண்ணிக்கையை எப்படி வந்து ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்துறது, அந்த எண்ணிக்கையில் எல்லா எண்ணிக்கையும் ஒரே மாதிரியே பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்து இன்ஷால்லா நம்ம தம்ரீனை பார்க்கலாம். தம்ரீனும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படித்த இந்த எண்ணிக்கையை பேஸ் பண்ணியே தான் வரும். ஸோ இன்ஷால்லா வாங்க அடுத்து தம்ரீன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பேஜை திருப்புனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தம்ரீன் தமாரீன் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு தம்ரீன் ஈஸியானது தான். பாருங்கள், இக்கிர வக்துப், ரீட் அண்ட் ரைட், எழுது வாசி, அவ்வளோதான். கொடுத்துருக்கிறத நம்ம வாசித்து பார்க்க போகிறோம். கரெக்டான ஹரக்கட்ஸு கொடுத்து வாசித்து பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சலாசத்து துல்லாபின். இது எல்லாமே முதாஃப் இலைஹி பேட்டர்ன் தான். சரிங்களா? முதாஃப் இலைஹியோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், அதோடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். முதாஃப்னா எப்படி இருக்கணும், முதாஃப் இலைஹினா எப்படி இருக்கணும். நம்ம இது வரைக்கும் முதாஃப் இலைஹி அப்படிங்கிறது வந்து என்ன சட்டம், எப்படி அதை வந்து ரெண்டு இஸ்மை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஸர்ஃப் முதாஃப் இலைஹி பார்த்துருக்குறோம். வேறு என்ன பார்த்துருக்குறோம் நம்ம முதாஃப் இலைஹியில்? முதாஃப் இலைஹி, ஸர்ஃபு முதாஃப் இலைஹி பார்த்துருக்குறோம். அது ஸர்ஃபு ஸமானா இருந்தாலும் சரி, ஸர்ஃபு மக்கானா இருந்தாலும் சரி. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு இது தெரியும், முதாஃப் இலைஹி கூட வர்றது இதெல்லாம்ன்றது தெரியும். இங்கே இப்போது அதே முதாஃப் இலைஹியோட இப்போ எண்ணிக்கையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கைக்கு நம்ம கொடுக்குற அந்த வார்த்தையும் முதாஃபாக தான் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் சொல்லித்தராங்க. எப்படி போட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 3 நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சலாசத்து துல்லாபின், 3 மாணவர்கள். அடுத்தது பாருங்கள், அர்பாத்து துல்லாபின், 4 மாணவர்கள். சரிங்களா? அதாவது நம்பரும் 4 தான், உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைக்கான எண்ணிக்கையும் 4 தான். அதையும் பார்த்துக்கங்க. அதாவது எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, 1 2 3 அப்படின்னு நியூமரல்ஸ் எழுதியிருக்காங்கல்ல, எண்ணிக்கை நம்பரில் எழுதியிருக்காங்களா, அதுவும் கரெக்டாக சலாசத்து துல்லாபின்னுக்கு நேராக 3ங்கிற இது தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் நீங்கள். அர்பாத்து துல்லாபின், 4 மாணவர்கள். ஹம்சத்து துல்லாபின், 5 மாணவர்கள். சித்தத்து துல்லாபின், 6 மாணவர்கள். இந்த பக்கம் பாருங்கள், சபாத்து துல்லாபின், 7 மாணவர்கள். சமானியத்து துல்லாபின், 8 மாணவர்கள். திசாத்து துல்லாபின், 9 மாணவர்கள். அஷரத்து துல்லாபின், 10 மாணவர்கள். ஸோ முதாஃப் இலைஹிங்கிற பேட்டர்ன்லேயே இருக்கா. ஸோ இதை நீங்கள் கவனிக்கணும் இதில். ரைட்டா? புரியுதா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து 2வது தம்ரீன் பாருங்கள். இதுவும் ஈஸி தான். இக்ர வக்துப், சேம் அதே தான். ரீட் அண்ட் ரைட், எழுது வாசி. ஒரு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி தம்ரீன் வந்து ஒரு ஃப்ரேஸ், ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் தந்தாங்க. இப்போ இதில் ஒரு முழு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. நம்ம பொருள் வச்சு, தர்கீப் வச்சு, ஹரக்கட்ஸை கரெக்டாக போட்டு வாசித்து பார்க்க போகிறோம். செய்யலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். முதல் இதை பாருங்கள், இந்தி
ஹம்சத்து குதூபின், சரியா, இந்தி ஹம்சத்து குதூபின் வசலாசத்து அக்லாமின். சரிங்களா? சரி, புரியுதா? இந்தி ஹம்சத்து குத்துபின் வசலாசத்து அக்லாமின். சரிங்களா? கிதாப் அப்படிங்கிறதுக்கான பன்மை குத்தூபு, கலமுன் அப்படிங்கிறதுக்கான பன்மை அக்லாமுன். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ சேம் அதே தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். எண்ணிக்கை கூடும்போது பக்கத்தில் அதுக்கு கூட வர்ற அந்த முதாஃப் இலைஹியும் பன்மையிலேயே இருக்குது. ஸோ நார்மலி அதானே செய்வோம். புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலே நம்ம குத்தூபுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி பேனாக்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறதா இருந்தாலே நம்ம அக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். அதுவே எண்ணிக்கைக்கு முன்னாடி வருது, எண்ணிக்கை அதுக்கப்புறம் அந்த இஸ்மு வருது அப்படின்னாலே அந்த இஸ்மு எல்லாமே பன்மையில் தான் இருக்கும். சரிங்களா? ஹம்சத்து அப்படிங்கிறது அந்த வார்த்தை பன்மை கிடையாது. ஆனால் அந்த எண்ணிக்கை கூடுதில்லை. ஒரு புத்தகம்ங்கும் போது ஒன்று தான் சொல்லுவோம். ஆனால் இரண்டுன்னு சொல்லும்போது 2 புத்தகங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம், பன்மையில் தான் சொல்லுவோம். ஸோ அதனால் பாருங்கள், இந்த எண்ணிக்கை 2லேருந்து ஆரம்பிக்கிற எண்ணிக்கையாக இருந்தாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மு பன்மையில் தான் இருக்கும். சரியா? பன்மையில் தான் இருக்கணும். ரைட்டா? இது நம்மளுக்கு நார்மலி பேச்சு வழக்கிலிருந்தே நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்தி என்னிடத்தில் ஹம்சத்து குத்துபின் 5 புத்தகங்கள் இன்னும் சலாசத்து அக்லாமின் 3 பேனாக்கள் இருக்கிறது. என்கிட்ட 5 புக்கு 3 பென்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ இது ஹரக்கட்ஸ்லாம் ரைட்டாக போடுங்க. இந்தி அப்படிங்கிறது என்னது? ஸர்ஃபு முதாஃப் இலைஹி. சரிங்களா? அதாவது இது ஹபர். ஸர்ஃபு முதாஃப் இலைஹி எப்போதுமே முபுத்ததாவாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இது ஹபர் முகத்தம், ஸர்ஃபு முதாஃப் இலைஹி. சரிங்களா? ஹம்சத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா வஹுவ முதாஃப், குத்தூபின் அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி, வாவ் அப்படிங்கிறது அத்துஃபு, சலாசத்து அப்படிங்கிறது முதாஃபு ஆக்ட் பண்ணுது, முதாஃபை ஆக்ட் பண்ணுது. சரியா? அக்லாமின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களா? இது எதுக்கு மௌத்தூஃபா வந்திருக்குது? ஹம்சத்து குத்துபினுக்கு மௌத்தூஃபா தான் சலாசத்து அக்லாமின் அப்படிங்கிறது வந்திருக்குது. சரியாம்மா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த சென்டென்ஸு. ஹாலிதுன் லஹு சித்தத்து அபுனாஇன். ஹாலிதுன், ஹாலிது இருக்கிறான்ல, லஹு அவனுக்கு, சித்தத்து அபுனாஇன். சித்தத்துன்னா என்னது? எவ்வளோ வரும்? 6, 6 மகன்கள். சரிங்களா? ஹாலிது இருக்கிறான்ல, அவனுக்கு 6 மகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹாலிதுன் அது முபுத்ததா. அப்போ எது இங்கே ஹபரு? லஹு சித்தத்து அபுனாஇன் அப்படிங்கிறதே ஹபர் தான். இங்கே ஹபர் ஒரு ஜும்லாவாக வந்திருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஹபர் எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஒரு டைப்பு தான் ஹபர் ஜும்லாவாகவே வரும். இங்கே ஹபர் என்னவா வந்திருக்கு? ஒரு ஜும்லாவாக வந்திருக்கு. என்ன ஜும்லாவாக வந்திருக்குது? ஜும்லா இஸ்மியா தான். ஜும்லா இஸ்மியானாலே அதில் ஒரு முபுத்ததா ஹபர் இருக்கணும். இப்போ இங்கே லஹு அப்படிங்கிறது ஹபர் முகத்தம் முன்னாடி வந்துருச்சு. ஜாரு மஜ்ரூரு ஷிபுகு ஜும்லா ஹபர் முகத்தம். சித்தத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா வஹுவ முதாஃப், அபுனாஇன் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியா? புரிஞ்சிருச்சா? இப்போது 3rd சென்டென்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள். கம் எத்தனை, அஹன் சகோதரர், எத்தனை சகோதரர், லக்க உனக்கு, லக்கி ஏன்? ஏன்னா ஆமினாவை பார்த்து கேட்குறாங்க. கம் அஹன் லக்கி யா ஆமினத்து. ஆமினாவே உனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், லி எனக்கு, அர்பாத்து இஹ்வாத்தின். இஹ்வத்தின், அர்பாத்து இஹ்வத்தின். சரிங்களா? 4 சகோதரர்கள். சரிங்களா? எனக்கு 4 சகோதரர்கள். லீ அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு ஷிபு ஜும்லா ஹபர் முகத்தம். அர்பாத்து அப்படிங்கிறது முபுத்ததா வஹுவ முதாஃப். இஹ்வத்தின் அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி. சரியாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபி அல் அஸ்புஇ. ஃபி அல் அஸ்புஇ சபஅத்து ஐயாமின். சரிங்களா?
ஃபில் அஸ்போஇ அப்படின்னா என்னென்னா வீக், அதாவது வாரம், வாரத்தில். ஃபில் அஸ்போஇ அப்படின்னா வாரத்தில். சபஅத்து ஐயாமின் 7 நாட்கள் இருக்கிறது. வாரத்தில் மொத்தம் 7 நாட்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபில் அஸ்போஇ அப்படிங்கிறது தான் ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா, ஹபர் முக்கத்தம். சபஅத்து அப்படிங்கிறது முபுத்ததா வஹுவ முதாஃப், அதாவது முபுத்ததா முஅக்கர். சரிங்களா? ஐயாமின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம். இந்த எண்ணிக்கை வர்ற இடத்துல எல்லாமே வந்து அந்த முபுத்ததா, அந்த எண்ணிக்கை தான் முபுத்ததாவாக வருது, ஆனால் முபுத்ததா முஅக்கராகவே வருது. அதையும் நோட் பண்ணிங்களா? ஸோ எண்ணிக்கை வரும்போதெல்லாம் அந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் பேசும்போதெல்லாம் அது வந்து பின்னாடி தான் வருது. அதாவது முபுத்ததாவாக தான் இருக்குது, ஆனால் முபுத்ததா முஅக்கராக வருது. அதையும் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள். கம் ரியாலன். கம்முக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு ஒருமையாக தான் இருக்கும், மன்சூபாக இருக்கும், நசபு பெற்று தான் வரும். சரியா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. கம் ரியாலன் எத்தனை ரியால், ஐந்தக உன்னிடத்தில், அல் ஆன தற்போது, தற்போது உன்னிடத்தில் எத்தனை ரியால் இருக்கிறது. யாரை பார்த்து கேட்குறாங்க? யா அம்மாரு, அம்மாரே உன்னிடத்தில் இப்போது எத்தனை ரியால் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். இந்தி என்னிடத்தில், அல் ஆன இப்போது, சமானியத்து ரியாலாத்தின், சமானியத்து ரியாலாத்தின் அந்த எண்ணிக்கைக்கு, அதாவது 2லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வர எண்ணிக்கைக்கு அப்புறம் வரக்கூடிய இஸ்மு எல்லாமே பன்மையாக இருக்குது. கவனிங்க. சரிங்களா? அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. பன்மையில் வருது. ரியாலன் அப்படிங்கிறதுக்கான, ரியாலுன் அப்படிங்கிறதுக்கான பன்மை என்ன, ஜம்மு பன்மை என்ன, ரியாலாத்துன் அப்படின்னு படித்தோமா? ஸோ இங்கே வந்து முதாஃப் இலைஹி அது வர்றதுங்கிறதுனால ரியாலாத்தின். ஸோ ஆன்சர் எப்படி பண்ணுறான் அவன்? இந்தி அல் ஆன சமானியத்து ரியாலாத்தின் தற்போது என்னிடத்தில் 8 ரியால் இருக்கிறது, 8 ரியால்கள் இருக்கிறது. சரிதானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்கள். ஃபி ஹாதல் ஹையி படித்தோமா? ஹையி அப்படின்னா அதாவது அக்கம் பக்கத்தில், நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இங்கே பக்கத்தில், அருகாமையில். திஸ் அத்து புயூத்தின், திஸ் அத்து புயூத்தின் அப்படின்னா 9 வீடுகள். ஜதீதத்தின், சரிங்களா? 9 வீடுகள், புதிய 9 வீடுகள் இங்கே அருகாமையில், இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம படித்த எல்லா விஷயமுமே இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. ஃபி ஜாரு, இது வந்து இந்த ஜும்லா வந்து ஒரு ஜும்லா இஸ்மியா தான். சரிங்களா? ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வந்திருக்குது. ஃபி ஜாரு, ஹாதா அப்படிங்கிறது தான் மஜ்ரூரு, அல் ஹையி அப்படிங்கிறது பதலுன். ஏன் அல் ஹையி அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா ஹாதாங்கிறது மஜ்ரூரு, அல் ஹையிங்கிறது பதிலாக வந்திருக்கு. எதுக்கு? ஹாதாக்கு. அப்போ ஹாதா மஜ்ரூர்னா இந்த பதிலாக வந்திருக்கிறது மஜ்ரூராக தானே இருக்கணும், அதனால தான் அல் ஹையின்னு போடுறோம். சரியா? ஃபி ஹாதல் ஹையி இங்கு அருகாமையில். சரிங்களா? இங்கே அக்கம் பக்கத்தில். திஸ் அத்து இப்போ இதுதான் முபுத்ததா, ஹபர் முடிஞ்சிருச்சு, ஹபர் முக்கத்தம் முடிஞ்சிருச்சு. திஸ் அத்து முபுத்ததா முஅக்கர், வஹுவ முதாஃப், புயூத்தின் எண்ணிக்கைக்கு அப்புறம் ஒரு இஸ்மு வருதுனாலே அது பன்மையில் தான் இருக்கணும். புயூத்தின் முதாஃப் இலைஹி. ஜதீதத்தின் இது என்னது? ஆக்சுவலாக நாத்து. சரிங்களா? நம்ம பார்த்தோம், ஒரு பன்மையான சொல் வருது, அந்த பன்மையான சொல் அக்ரிணை பன்மையாக இருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிற நாத்து எப்படி மாறிடும்? பெண்பால் இஸ்முக்கு பயன்படுத்துகிறதா மாறிடணும். ஆனால் ஒருமையில் தான் இருக்கணும். ஜுதூதுன்னு மாற்றலாமா? மாற்ற முடியாது. ஏன்னா இது அக்ரிணை பன்மை தான். சரிங்களா? ஸோ அக்ரிணை பன்மையாக இருக்கும்போது நம்ம என்ன கண்டிஷன் படித்தோம்? அக்ரிணை பன்மையாக ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சுட்டி காட்டும்போது ஹாதிஹியோ தில்கவோ
போட்டு தான் பேசணும். பெண்பால் இஸ்முக்கு பயன்படுத்துகிற ஹாதிஹியோ தில்க தான் போட்டு பேசணும். அதுக்கு நீங்கள் நாத் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அக்ரிணை பன்மையான வார்த்தைக்கு பின்னாடி ஒரு நாத்து போடுறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் என்ன தான் பண்ணணும், பெண்பால் இஸ்மாக தான் அதை பயன்படுத்தணும். ஆனால் ஒருமையில் தான் இருக்கணும். அது அக்ரிணை பன்மை தானே, அப்போ ஜுதூதத்துன்னு நான் மாற்றலாமா அப்படின்னா மாற்றக்கூடாது. இதுதான் நம்ம கண்டிஷன். ஒரு லெசன் பூராவும் நம்ம இதை தான் பார்த்தோம். ஞாபகம் வருதா? கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க, சரிங்களாம்மா? ரைட். ஸோ இப்போ இங்கே இது புரிஞ்சிருச்சு, ரைட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். லி ஹாதிஹிஸ் சையாரதி, சரிங்களா? லி ஹாதிஹிஸ் சையாரதி, இந்த கார் இருக்குது, இந்த வாகனத்திற்கு. அர்பாத்து அபுவாபின், இந்த வாகனத்திற்கு 4 கதவுகள் இருக்கின்றது. சரிங்களா? இந்த வாகனத்திற்கு 4 கதவுகள் இருக்கிறது. ரைட்டா? ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். முன்னாடி பார்த்த அந்த வாக்கியத்துக்கு என்ன தர்க்கீப்பு வச்சோமோ சேம் அதே தான் வரும். ஸோ பாருங்கள், லீ ஹாதிஹிஸ் சையாரதி. லீங்கிறது ஜாரு, ஹாதிஹிங்கிறது மஜ்ரூரு, சையாரதி அப்படிங்கிறது ஹாதிஹிக்கு பதிலாக வந்திருக்குது, அதனால தான் அதுவும் மஜ்ரூரில் இருக்குது. அர்பாத்து அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர் வஹுவ முதாஃப், அபுவாபின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். கம் சமனு. சமனுன் அப்படின்னா விலைன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கம் சமனு. ஸோ இங்கே நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், கம்முக்கு அப்புறம் வர்றது அந்த தமீஸான வார்த்தை எப்படி இருக்கும், நசபு பெற்று வரும், மன்சூபு ஃபார்மில் தான் இருக்கும், ஒருமையில் தான் இருக்கும்னு சொன்னோம். ஆனால் இங்கே சமனு அப்படிங்கிறது அப்படி வரலையே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சமனு அப்படிங்கிறது மர்ஃபூவாக தான் இருக்குது. ஆமாவா? ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, ஸோ பாருங்கள், எத்தனை புத்தகங்கள் அப்படின்னு கேட்குறது சரியாக இருக்கும். அப்போது கம் கிதாபன் அப்படின்னு கேட்குறது ரைட். ஓகே. கம் கலமன், எத்தனை பேனாக்கள் அப்படின்னு கேட்குறதும் கரெக்டு தான், ரைட்டா? ஸோ இதெல்லாம் சரியாக வருது. கம் சமனு, எத்தனை விலை அப்படின்னு நம்ம கேட்போமா? ஒரு பொருள் வாங்க போகிறோம், அந்த பொருள் எத்தனை விலை அப்படின்னு கேட்க மாட்டோம். அதாவது எண்ணிக்கையை நீங்கள் கேட்குறதா இருந்தால் தான் கம்மை போட்டு நீங்கள் கேட்பீங்க. எத்தனை புக்கு, எத்தனை பேனா, எத்தனை சட்டை, எத்தனை கதவு, ஒரு பொருளோடைய எண்ணிக்கையை தான் கேட்கும்போது தான் நம்ம எத்தனைன்னு போட்டு கேட்போம். ஆமாவா? எத்தனை நட்சத்திரம், எத்தனை ஊர், எத்தனை ஸ்டாப்பு அப்படின்னு கேட்போம். ஆனால் விலையை கேட்கும்போது எத்தனை விலைன்னு கேட்க மாட்டோம். அது கவுண்டிங் கிடையாதுல்ல விலையை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போது இங்கே இந்த கம் அப்படிங்கிறது அந்த தமீஸுங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலை. நார்மலாக இந்த கம்மை எடுத்துகிட்டு நீங்கள் மா கூட போடலாம். மானா வாட், மா சமனு அப்படின்னு கூட கேட்கலாம். விலை என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இதுதானே? மா ஹாதாக்கு என்ன பொருள், இது என்ன. ஸோ மாக்கு என்னன்னு ஒரு பொருள் இருக்குல்ல. ஸோ மா சமனு அப்படி கூட கேட்கலாம், என்ன விலை அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த மாக்கு பதிலாக நீங்கள் கம்மை யூஸ் பண்ணாலும் சமனுங்கிற வார்த்தை தமீஸாக வரலை. எண்ணிக்கையை குறிப்பிட்டு கேட்கும்போது மட்டும்தான் கம்முக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்மு எப்படி இருக்கும், மன்சூபாக இருக்கும், நசபு பெற்று வரும். ரைட்டா? ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், ஒரு விதிவிலக்காக இதை நினச்சிக்கோங்க. கம்முக்கு அப்புறம் எத்தனை விலைன்னு நம்ம கேட்க முடியாது. இந்த விலையை குறிக்கும்போது அது கவுண்டிங்கில் சேராது, எண்ணிக்கையில் சேராது. அப்படிங்கிறதுனால இந்த கம்மு, இந்த அர்த்தத்தில் நீங்கள் கம்மை பயன்படுத்துகிறீங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு மர்ஃபூவாக தான் இருக்கும். ரைட்டா? கம் சமனு, என்ன விலை, ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் என்ன விலை, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இந்த வாக்கியம் புரியுதாமா உங்களுக்கு? ஓகே. இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்கள். சமனுஹு அப்படின்னா அதனுடைய விலை. நம்ம இஸ்மு ப்ளஸ் தமீரு, அதே போல் ஜர்ஃபு ப்ளஸ் தமீரு, அதே போல் ஜாரு ஹர்ஃபுன் ஜர்ரு ப்ளஸ் தமீரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் இஸ்மு ப்ளஸ் தமீர், இந்த சமனுன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு தான், அதை ஒரு தமீரான ஹூவோட இணைச்சிருக்காங்க. ஸோ சமனுஹு, அதனுடைய விலை அப்படின்னு மாறிடுச்சு.
சபுஅத்து ரியாலாத்தின் வ நிஸ்ஃபுன். சரிங்களா, நிஸ்ஃபுன். அது நீங்கள் பழைய எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிஸ்ஃபுன்னுங்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஸ்வாதுக்கு மேலே ஷத்தா கொடுத்துருப்பாங்க. அது வராது, பிரிண்டிங் மிஸ்டேக்கு அது வராது. சுக்குன் தான் வரும், ஸ்வாதுக்கு மேலே சுக்குன். நூனுக்கு கெஸ்ரா, ஸ்வாதுக்கு மேலே சுக்குனு, ஃபாக்கு மேலே தொம்மத்தைன் வரும். சரியாம்மா. நிஸ்ஃபுன் அப்படின்னா ஹாஃப், அதாவது 7 ரியால் ப்ளஸ் ஹாஃப், அதாவது 7 ரியால், அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ரைட்டா. அதனுடைய விலை 7 ரியால்கள் மற்றும் பாதி, 7.5 ரியால்ஸ் அதோடைய விலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா. சமனுஹு அப்படிங்கிறது என்னது, இஸ்மு ப்ளஸ் தமீர். சரிங்களா, இஸ்மு ப்ளஸ் தமீர், முதாஃப் இலைஹி தான். சரிங்களா, அதாவது சமனு அப்படிங்கிறது முபுத்ததா வஹுவ முதாஃப், ஹூங்கிறது முதாஃப் இலைஹி, சபஅத்து அப்படிங்கிறது ஹபரு, வஹுவ முதாஃப், ரியாலாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, வாவுங்கிறது அத்துஃபு, நிஸ்ஃபுன் அப்படிங்கிறது அந்த சபுஅத்துக்கு மாத்துஃபாக வந்திருக்கு, மாத்துஃப் அலா சபுஅத்து. சரியாம்மா, புரியுதா? ஓகே, இப்போது 9th சென்டென்ஸ் பாருங்கள். ஃபி ஹாதல் ஃபஸ்லி. சரிங்களா, ஃபி ஹாதல் ஃபஸ்லி அஷரத்து துல்லாபின் குதாமா வ அர்பாத்து துல்லாபின் ஜுதூதுன். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த வகுப்பறையில், ஃபி ஹாதல் ஃபஸ்லி இந்த வகுப்பறையில், அஷரத்து துல்லாபின் குதாமா, அதாவது அஷரத்துன்னா 10 பழைய மாணவர்கள், வாவ், மற்றும் அர்பாத்து துல்லாபின் ஜுதூதின், இன்னும் அர்பாத்துனா 4. சரிங்களா, இன்னும் 4 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். 10 பழைய மாணவர்கள் மற்றும் 4 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். சரிங்களா, புரியுதா? ஃபி ஹாதல் ஃபஸ்லி என்ன தர்கீப் வரும்? ஃபீங்கிறது ஃபி ஹாதா அப்படிங்கிறது தான் ஜாரு மஜ்ரூரு, ஹபரு ஷிபுஹு ஜும்லா, ஹபரு முக்கத்தம். சரிங்களா, அப்போ அல் ஃபஸ்லிங்கிறது பதில், அஷரத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅக்கர், துல்லாபின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, குதாமா அப்படிங்கிறது வந்து நாத்தா வந்திருக்குது. எதுக்கு? அஷரத்தின் அப்படிங்கிறதுக்கு நாத்தா வந்திருக்குது. வாவ் அத்துஃபு, அர்பாத்து துல்லாபின் ஜுதூதின் அப்படிங்கிறது மாத்துஃபா வந்திருக்கு. எதுக்கு? முன்னாடி உள்ள அந்த முபுத்ததா முஅக்கருக்கு மாத்துஃபா வந்திருக்கு. ரைட்டா, புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த பக்கத்தில் இன்னொரு 3 சென்டென்ஸ், அதே எக்ஸசைஸோட கண்டினியூஷன் தான். 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம் கமீசன் எத்தனை சட்டை இருக்கிறது? இந்த உன்னிடத்தில். யா இப்ராஹிமு இப்ராஹிமே உன்னிடத்தில் எத்தனை சட்டை இருக்கிறது? ஆன்சர் பாருங்கள். ஐந்தி என்னிடத்தில், அர்பாத்து கும்சானி. சரிங்களா, என்னிடத்தில் 4 சட்டைகள் இருக்கிறது. ஐந்தி அப்படிங்கிறது தர்ஃபு முதாஃப் இலைஹி, ஹபரு முக்கத்தம். ஓகேவா, முன்னாடி வந்துருச்சு, ஹபர் முன்னாடி வந்துருச்சு. அர்பாத்து அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர், வஹுவ முதாஃப், கும்சானி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் 11th பாருங்கள். இந்தி என்னிடத்தில், ரியாலானி 2 ரியால்கள் இருக்கிறது. வாவ் இன்னும், ஹம்சத்து குரூஷின். சரிங்களா, சொல்கிறாங்கன்னா என்னிடத்தில் ரியால்களும், அதாவது ரியாலானி 2 ரியால்களும், இன்னும் 5 காயின்ஸ்களும், அதாவது சில்லறை சொல்லுவோம்ல, அதாவது நோட்டும் சில்லறையும் இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. காயின்ஸ், குரூஷ்னா காயின்ஸ். சரிங்களா, நாணயம், காயின்ஸ்கள். ஓகேங்களா, என்ன சொல்கிறாரு? இந்தி என்னிடத்தில் 2 ரியாலானி அப்படின்னா 2 ரியாலும் இன்னும் 5 காயின்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா. இப்போ அடுத்து லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஃபி ஹாதிஹில் ஹாஃபிலதி. சரிங்களா, ஃபி ஹாதிஹில் ஹாஃபிலதி அஷரத்து ருக்காபின். சரிங்களா, ஹாஃபிலத்துன் அப்படின்னா பஸ்ஸுன்னு அர்த்தம். சரிங்களா, பேருந்து. ஓகேங்களா, ருக்காபுன் அப்படின்னா பேசஞ்சர்ஸ், பயணிகள். சரிங்களா, பன்மை.
பேசஞ்சர்ஸ் பயணிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ருக்காபின். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபி ஹாதிஹில் ஹாஃபிலத்தி அப்படின்னா இந்த பேருந்தில் அஷரத்து ருக்காபின் 10 பயணிகள் இருக்கிறார்கள். சேம் அதே தர்கீப் தான். ஹபர் முன்னாடி வந்துருச்சு, முபுத்ததா பின்னாடி போயிடுச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து 2வது தம்ரீன். ஈஸி தான். நம்ம வாசித்து பொருள் வச்சு சரியான ஹரக்கத் கொடுத்து தர்கீப் கொடுக்கணும். ரைட்டா? இது முழுக்க எண்ணிக்கையை எப்படி வாக்கியத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க உங்களுக்கு. சரிங்களாம்மா? ஸோ இதோடு நம்ம வந்து இந்த செஷனை நிறுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப ஓவராக லோட் பண்ண விரும்பலை. நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1 to 10 நம்பர்ஸை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த நியூமரல்ஸில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த செஷனில் பார்த்த சில விஷயங்கள், நான் எண்ணிக்கையை பற்றி மட்டும் பார்த்த சில விஷயங்கள், ப்ளஸ் கம்முக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் ஒன்று சொன்னேன், அதையும் நினைவுபடுத்தி எழுதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் நாம் இந்த 19வது லெசனுடைய தம்ரீனை வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். நம்ம இப்போது இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். சரிங்களாம்மா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.